வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு மார்ச் மாதம் எத்தனாம் தேதி? 6ஆம் தேதி இன்றையோட பாராளுமன்றங்கள் முடிந்திருக்கிறது. இந்த 5 நாட்கள்ல பாராளுமன்றத்துல பெருசா சொல்றதுக்கு, சிறப்பா சொல்றதுக்கு எதுவுமே இருக்கல. இன்றைய தினம் பாராளுமன்ற உரையை போட்டிருக்கேன், கேட்டு பாருங்கோ. சில விடயங்கள் கதைச்சிருக்கிறேன். நாங்கள் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய கோசிப் அல்லது என்னுடைய பர்சனல் சேனல். இது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ற பெயர்ல இந்த சேனல் இருக்கிறது. மேல எப்பவுமே இந்த ப்ளூ கலர், இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் லொகோண்டி இருக்கிறது. இந்த லொகோட ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல அரசியல் இல்லாத விடயங்கள் என்றால், ஒரே சேனல்ல அரசியலையும் போட்டு, சில பேருக்கு அரசியல் பிடிக்கும், சில பேருக்கு ஏதாவது வம்பு தும்பு காய்ச்சா போட்டு பிடிக்கும். ஆகவே அரசியலை விட்டு வேற இடத்துக்கு போட்டு அதை பஃப்ராவில் போட்டுட்டு அரசியல் இல்லாத விடயங்களை இதுல கதைக்க போறோம். சோ இந்த ப்ளூ கலர் சேனல், இந்த லொகோ எப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. சில நேரங்கள்ல மாத்தி மாத்தி அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி. சோ இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விடயம் என்னன்றதை இப்போதைக்கு பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய விஜய் த்ரிஷாவினுடைய இவங்கள் கள்ள காதல் என்றாங்கள், நல்ல காதல் என்றாங்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை கதைச்சிருந்தாங்க. இதுல விஜய் த்ரிஷா என்று பாக்குறதை விட நாங்கள் பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கு. என்னென்றால், திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு, அது சரி பிழை, இப்படியான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். இதுல என்னடால், அண்மைய தினத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், விஜய் அவர்கள் தன்னுடைய சின்ன கால தொழில்முறை நண்பியான த்ரிஷாவோட, அப்படியே சொல்லிக் கொள்வோங்க, தொழில்முறை நண்பியான த்ரிஷாவோட அண்மைய தினத்துல ஒரு யாரோ ஒரு ஆளுடைய கல்யாண வீட்டுல ஒன்றாக ஒரே மாதிரி உடுப்பு போட்டுக்கொண்டு வந்திருக்கிற விடயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இது பலரால விமர்சிக்கப்படுகிறது, சிலரால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த விடயத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்குமென்று எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நான் என்னுடைய கருத்துக்களை நேரடியாக சொல்றேன். இதுல சரியா பிள்ளையா, நான் இங்க ஒரு வைத்தியராக இந்த சமூகத்துல இருக்கிறவர்களுக்கும் அட்வைஸ் பண்றதுக்காக இந்த வீடியோ போடல. உண்டு சும்மா ஃபன்னா கதைக்கிறதுக்கு தான். வாங்கோ ஃபன்னா கதைப்போம், வாங்கோ பழகி பார்ப்போம் வீடியோ தான் இது. ஆனா இதுல சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியும் இருக்கு. எங்களோட சமூகத்துல இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதால, பக்கத்து நாட்டுல நடந்து கொண்டிருக்கிறபாடியால இந்த மாதிரியான விடயங்கள்ல எங்களோட சமூகத்துல பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்றால், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வரலாம், அது எப்பவும் வரலாம். காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்லி அந்த காலத்துல சொல்லிய வேற வச்சுட்டானுங்க. சோ அது கல்யாணம் கட்டினா அப்புறம் வரலாம், கிளண்டி போன வயசுல வரலாம், 70 வயசுல வரலாம், 20 வயசுல வரலாம். எல்லாரும் நினைக்கிறோம் என்னென்றால், 20 வயசுல வாரதுதான் காதல், 60 வயசுல வாரது காதல். காதல் எனி டைம் வரலாம். காதல் 60 வயசுல இருந்து 20 வயசு பிள்ளைக்கும் வரலாம், 20 வயசு மனுஷனுக்கு 60 வயசு கிளவிலையும் வரலாம். சோ காதலுக்கு கண் இல்லை. காதல் என்றா என்ன? இது சம்பந்தமா கொஞ்சம் கதைப்போம். என்னென்றால், என்னுடைய புரிந்துணர்வு, இந்த வாழ்க்கையில என்னுடைய புரிந்துணர்வு என்னென்றால், ஒரு ஆளை பிடிச்சிருந்தால் அந்த பெண்ணோடையோ அந்த ஆணோடையோ பொய் சொல்லாம உண்மையை சொல்லி வாழ வேணும். சோ அந்த வாழ்க்கை தற்போதைய கலியுகத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். தற்போதைய இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கு இந்த தூரங்கள் மிக ஷார்ட்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடு மாதிரி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இப்படி பல விடயங்களால இவை குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கே ஒரு நாளுமே எந்த ஒரு நல்ல கருத்து சொல்றதுக்கோ, சமூகத்துல நல்ல கருத்து சொல்றதுக்கு நான் ஒன்றும் கம்பபாரதி இல்லை. நான் சாதாரண மனிதன், வைத்தியர்,
இப்போது பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே நான் ஒன்றும் கம்பபாரதி இல்ல ராசா. உங்களுக்கு இதை சரி இது பிழை என்று கதைப்பதற்குரிய நபர் அல்லது யாராவது கேள்வியை கேட்கிற மாதிரி தானே 4 கேள்வியில கேட்டு போட்டு எழுதுகின்ற கம்பி பாரதி இல்ல. நான் ஒரு யதார்த்தமான ஆள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய கருத்துக்களை பல நேரம் பல பேர் விமர்சிக்கிறது உண்டு. அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை தட்டி கொண்டு போயிருக்கிறேன். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூடியூப் வச்சிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை தட்டி கொண்டு போயிருக்கிறேன். டிக்டாக்ல போய் குடியாரர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய பெருமையை தட்டி கொண்டு போயிருக்கேன். வைத்தியராக இருந்து 3 மாதத்துல சுயேட்சையா பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பாராளுமன்ற உறுப்பினரோட பெருமையை தட்டி கொண்டு போயிருக்கேன். அவை இங்க நான் சொல்ல வரையில, இங்க யாருக்குமே நான் போதனைகள் செய்ய வரையில. இது எங்களுடைய வாழ்க்கை, அதை வாழ ஓடும், அவ்வளவுதான். நாளைக்கு கண்ணை மூடிட்டேன்டா உன்னுடைய வாழ்க்கையை யாருமே வாழ போறது இல்லை. அதை வடிவ விளையும் போட்டு. சோ நான் ஒரு கையில இருக்கிற சுலாக்காய் மரத்துல இருக்கிற பலாக்காயை விட பெட்டர் என்று யோசிக்கிறவன். சோ இந்த விடயத்துல த்ரிஷாவினுடைய இந்த விஜய் விஷயத்துல என்னுடைய கருத்துக்கள் மாறுபட்டதாகவும், சில நேரத்துல ஜதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்று சொல்லுவார்கள். நான் ஒரு ஜதார்த்தவாதியாக இருக்க ஆசைப்படுறதால சில நேரங்கள்ல வெகுஜன விரோதியாக இருக்கிறனோ எனக்கு தெரியாது. சோ நான் இந்த விடயத்தை உங்களோட கழிச்சு தான் ஆகணும். என்னடால் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இப்போது 45-50 வயதா இருக்குமான்னு நினைக்கிறேன். த்ரிஷா பொறுத்த வரைக்கும் என்னுடைய வயதோ இன்னும் 2 வயது கூட நினைக்கிறேன். 85ஆம் ஆண்டு பிறந்த நினைக்கிறேன். நான் 86ஆகவே 40-41 வயசு. த்ரிஷா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸ். சோ தன்னுடைய அழகு உரையாம இருக்கிறதுக்கு கொலாஜின் ஃபைபர்ஸ் தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஸ்கின்ல அந்த கொலாஜின் ஃபைபர்ஸுக்கு தான் நாங்க எல்லாம் சாகுறது. அது என்ன கொலாஜின் ஃபைபர்ஸ் என்றா எங்களோட ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணப்படுறது இந்த கொலாஜின் என்று சொல்லுகின்ற சாஃப்ட் டிஷ்யூ. அதை சோ இப்ப நான் ஹிஸ்டாலஜி எல்லாம் படிப்பிக்கிறது தயாரா இல்ல. அதுக்கு நீங்கள் மருந்துகள் அடிக்கலாம். அதுகளுக்கு நீங்கள் சாப்பாடுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம். கனவே ரெண்டு கேட்க போறீங்க டாக்டர், அதுகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொள்ளுங்க. நீங்க இப்படி இருக்கிறது காரணமா தான் கேட்க போறீங்க, வைன் அடிக்கிறது தான் காரணமா கேட்க போறீங்க. இந்த கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. சோ இந்த வீடியோ கோசிப் எதை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னால் இந்த கள்ளக்காதல் உறவு அல்லது கல்யாணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு. பிராக்டிகலா திங்க் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பைக்ல அடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியுது. பரவாயில்ல. ஒரு வாகனத்தை ஒரு பிராக்டிகலா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு மேல பாக்குறது சரியான கஷ்டம். போர் அடிச்சு இந்த நாளும் அதே கதவு, அதே சுவிட்ச், அதே ஸ்டியரிங் வீல். சோ இது மனசு இயல்பு. சோ நாங்க என்ன யோசிக்கிறோம், வாகனத்தை மாத்திரம். ஷர்ட்டு இந்த டை எவ்வளவு அளவு போடப்போம் நானா மன்னிக்க வேணும். இந்த டை என்னோட 2013ஆம் ஆண்டுல இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட 13 வருடங்களாக இந்த டை என்னோட இருக்குது. சோ இந்த டைய அப்படி சொல்லலாது. ஆனா திரும்ப திரும்ப ஒரே விடயங்கள் சலிச்சு போயிடும். வாழ்க்கையில இந்த விடயங்கள் சரிக்காம ஒரு ஆணும் பெண்ணும் உண்டா வாழ வேணும் என்றால் சில அட்வைஸ்கள் நான் சொல்லித்தான் ஆகணும். என்னடா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 3 மாதத்துக்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் அண்ணா தங்கச்சியா போயிருவினோம், அல்லது கல்யாணத்துக்கு பிறகு அல்லது சகோதரங்களா போயிருவினோம், ஒரு மனைவியும் கணவனும். சோ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் பல விடயங்களை தேடி போக வேண்டியிருக்கும். அதுல முக்கியமான விடயம் ஒன்று பணம். பணம் 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 இல்லாடி பணம் சும்மா வேடா பாடி போட்டு சித்தானுங்கள். ஆகவே பணம் என்றது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விடயம். சோ அந்த ஸ்டேஜுக்கு அங்கால ஒரு மனிதன் ஆண் ஒரு பணத்தை தேடி ஓட வலிக்கிடுவான். அதால சில நேரங்கள்ல வாழ்க்கையில கவிண்ட வரலாறுகளும் இருக்கு. சோ பணம். 2வது, சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் நகை, காணி அதுகளை தேடி ஓட வலிக்கிடணும். சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் அல்ல சில பெண்களையோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, எம்பில முடிக்கணும், பிஹெச்டியை முடிக்கணும், ப்ரொஃப் ஆகணும், அப்படியாவே அதை நோக்கி ஓடிக்கணும். சோ இந்த ரொமான்டிக் காதல் எல்லாம் கல்யாணத்துல 3 மாதத்துக்கு மேல எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க ராசா, நான் அந்த ரொமான்டிக்களை கொஞ்சம் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு கொஞ்சம் உழைக்கிறேன். அதெல்லாம் நடக்காதுல. அதெல்லாம் வாழ்க்கையில பொருத்தமே இல்லை. 3 மாதத்துக்கு பிறகு ரொமான்டிக் காதல் நடக்கிறது வாழ்க்கையில பொருத்தமே இல்லை. கல்யாணம் கட்டினா 2 வருடத்துக்கு பிள்ளை பெறக்கூடாது. ஏன்னா அந்த 2 வருடத்துல தான் சந்தோஷமாவே இருக்க போறீங்கன்னா அவே முதல் 2 வருடங்களுக்கு தயவு செய்து பிள்ளைய பெறாது. அப்படிதான் அந்த 2 வருடத்துக்கு பிள்ளைய புரியல பெற போறீங்கன்னு சொல்லு. தயவு செய்து உனக்கு அதை மருந்து தாரு, அல்லது ஒரு தும்புத்தடியில எப்படி போடுறன்றத சொல்லித்தாரு. நாவே 2 வருடங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளை பெறக்கூடாது கல்யாணம் கட்ட. இந்த 2 வருடத்துல ஒரு கணவனும் மனைவியும் 10 வருடம் வாழவீனுமா இல்லையான்றத இந்த முதல் 2 வருடங்கள் தீர்மானிக்கும். சோ இந்த 2 வருடத்துல மேக்சிமம் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு எறிப்பட்டு போனை உடைச்சு அதை உடைச்சு எல்லாம் அவே இந்த வீடியோ பாக்குறவன் நான் சொல்லியிருக்கேன், இந்த நீல கலர் ப்ளூ கலர் பாட்டு இருக்கிறது ஒரு கோசிப் சேனல். இங்க நான் ஒரு ப்ரொஃபஷனலா கதைக்க மாட்டேன். சோ இந்த போனை காட்டு, இந்த வாட்ஸ்அப்பை காட்டு, மிஸ் கோலை காட்டு, மெசேஜ் டெலிவரி பட்டிருக்குது, அது இது என்று சொல்லி இந்த எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுதான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 வயசு. I've done everything.
சோ இளம்படிகளுக்கும் இந்த அட்வைஸ் என்னென்றால், அதான் வாழ்க்கை. அந்த 2 வருடத்துக்குள்ள போர் அடிச்சுட்டேன்டா, ஓகே இது ஒரு செம்மறி, இது ஒரு இடம் பாயாது இளங்குமரன் மாதிரி இப்படியே வச்சிருக்கலாம். இல்ல இது கொஞ்சம் ஆபத்தான வடக்கத்தையான ஆடண்டா வேற வழி இல்ல, வெட்டி விட்டு வேற ஒரு ஆட்டை வேண்டதை தவிர வேற வழி இல்லை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எல்லாரும் நினைப்பினும் ஆண்கள் தான் எப்படி என்று இல்ல, பெண்கள் அதை விட மோசம். பெண்களுடைய விடயங்கள் வெளியால வாரையில, எல்லாம் பவ்யமா பக்குவமா இருக்கிறதால எதுவுமே வெளியே வாரையில. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் என்னென்றால், இந்த கல்யாணம் கட்டி போட்டு வாழ்ற வாழ்க்கை கனவேருக்கு பிடிக்காம இருக்கும் சில நேரத்துல. உங்களுக்கு தான் இந்த அட்வைஸ். த்ரிஷாவோட கதையை நான் இழுத்ததுக்குரிய காரணம், த்ரிஷாவோடையும் விஜயோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நாளைக்கு அவங்க எல்லோடி போட மாட்டாங்க. இல்லாட்டி இங்கே 1-2 பேர் இருக்கீங்க, இந்த ஜுனிட்டுகளுக்கு எல்லோடி போடணும், ஜுனிட்டுக்கு அதுக்காக இப்ப நாங்களா இருந்தலாம். சோ அந்த விடயம் கதைங்க இருக்கிறது, கதைப்ப மாறுதல கதைச்சா எங்கள்கிட்ட மாதரங்களுக்கு தானடா கதைப்போம். சோ என்னென்றால் இந்த விடயங்கள்ல பார்க்கல ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கை கொஞ்சம் போர் அடிக்கும். சோ பிள்ளை பிறந்துச்சேன்டா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும். ஒரு 5 வயது வரைக்கும் பிள்ளை வளரும் வரைக்கும். அதுக்கு பிறகு எங்களுடைய எண்ணங்கள் முழுக்க அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கறதுலாம் போகுமே ஒழிய, எங்களுக்கு இல்ல காதல் இல்லை, எங்களுக்கு இல்ல அன்பு இல்லை, அது இல்லை இது இல்லை என்றெல்லாம் பிரச்சனை இருக்காது. எங்கே நாங்கள் கூட எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்துல இது கிடைக்காட்டி ஏமாற்றம் தான் வரும். ஏமாற்றம் வரைக்குள்ள கவலை, அழுக, சண்டை அதுதான் மாறி மாறி வரும். சோ நான் நினைக்கிறேன் இந்த கல்யாண வாழ்க்கையை என்ன பொறுத்த வரைக்கும் நான் கண்டு கழிச்சிட்டேன். நாவே ஒரு தரம் கண்டு கழிச்ச இந்த கல்யாண வாழ்க்கையில திருப்பியும் விழுகிறதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கல. பிள்ளைய வளர்க்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கல்யாண வாழ்க்கையில ஒரு தடவை தான். அது வந்தா பிறகு அந்த வாழ்க்கை சரியா அமையலை என்று சொன்னா சரியான கஷ்டமாக இருக்கு. சோ இதுல சில பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு பர்சனலா தெரியும், எனக்கு சொல்லிடாட்டிலும் வெளியாள ஆக்களுக்கு சொல்லிடாட்டிலும் உங்களுக்கு பர்சனலா தெரியும். சோ இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பாருங்க, வாங்க போரிங்கா இருக்கும். சோ இந்த நேரத்துல விடியெலும்பினா என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கும். ஏதாவது என்னடா ஒரே அடிபாடு, சண்டை, போனை பிடிங்க, அதை பிடிங்க, இதை பிடிங்க, உடைச்சு குளறி ஆபீஸுக்கு ஹோல் பண்ணி, அங்க ஹோல் பண்ணி, இங்க பண்ணி, எங்க நிக்கிற, வார சாப்பிட்டியா, யாரோட தண்ணி அடிக்கிற, இவை எல்லாற்ற வாழ்க்கையிலையும் வந்து போறபடியா. முண்ட வாழ்க்கையிலையும் இல்லை, இந்த வாழ்க்கையிலும் இல்லை, வீடியோல பாக்குற யாற்ற வாழ்க்கையிலும் சகலவேற்ற வாழ்க்கையிலையும் இந்த விடயங்கள் வந்து போற விடயம். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைக்கிறதுக்கு வெக்கப்படுறோம். துணிஞ்சு இந்த விடயங்களை யாராவது வெளியால சொல்றதுக்கு பயப்படுறோம். ஆகவே நல்ல ஒரு நண்பன்கிட்ட இதுல சொல்லணும், நம்பாத, யாருமே நல்ல நண்பன் இல்லை. ஆகவே யார்கிட்ட சொல்லாத, ஒரு சுவரை பார்த்து சொல்லிக் கொள்றாசா. ஏனென்றால் யாரையுமே நம்ப இயலாது. எந்த புத்து நாளைக்கு உண்ட பாம்பை போய் கடிக்குமென்று சொல்லலாது. அதே மாதிரி எந்த பாம்பு நாளைக்கு உன்னுடைய புத்துக்களை ரங்கமென்று சொல்லலாது. ஆகவே யாரையுமே நம்ப இயலாது. கெனவே சூசைட் பண்ணி கூட செத்துருக்காங்களா இல்லைன்னு ஒரு விடயம். சோ இப்படி கனக விடயம் நான் பேர்களை சொல்லல, கதையில சொல்ல ஆரம்பிக்கல, இந்த விடயம் சொல்லல. ஆகவே இந்த கல்யாண வாழ்க்கை அல்லது இந்த த்ரிஷாவினுடைய இந்த விஜயனுடைய வாழ்க்கையை மற்றாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும் பிழை என்று. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விடயத்தை எப்படி பாக்குறேன் என்று சொன்னால், அது விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றது மட்டும் இல்லை, அந்த விஜயனுடைய நிலைமை தான் இப்போது இதை பார்த்து கொண்டிருக்க ஆம்பளை, இந்த வீடியோ பாக்குறவன் உன்னுடைய அதாவது இமெயில் தெரியாத தயவு செய்து ஓபன் பண்ணு, வாழ்க்கையை இந்த நிலைமையில இருக்கா இல்லையா, இதுதான் உண்மை. இதுல சில பேர் என்ன செய்யறோம்டா, ஓகே வேலை விடியெழுப்புறோம், வேலைக்கு போறோம், வேலையில போனா அங்க 2 பேரோட கதைக்கிறோம், சேட் பண்றோம், மத்தியானம் சாப்பிடறோம், பின்ன போறோம், பிள்ளைகளோட தண்ணியை போறோம், சொட்டை போடுறோம், மத்தியில படுக்கிறோம், சாப்பாடு கொடுக்க கத்து வளர்க்கிறது, பிள்ளைய கத்து முறை பார்த்தாலும் இப்படித்தான் வாழ்க்கை போகுது. இதை இல்லையென்றவன் இல்லை என்று சொல்லு, எனக்கு துணிஞ்சு சொல்லு, சரிதானே? ஆகவே எப்படி இந்த லைஃப இன்ட்ரெஸ்டா பாக்கலாம்னு சொன்னா, பாய்ஸ் ட்ரை பண்றது, அங்கங்க 2 பேரோட சும்மா போன் பண்ணி கழிச்சு கொள்றது. அது வீட்டை வந்த தலையடி, அது அங்க காயண்டு தான் போட்டிருக்க, மிஞ்செல்லாம் சட்டியெல்லாம் கவனமடா. அவே அதெல்லாம் கஷ்டம். சோ இந்த வாழ்க்கையை எப்படி ரன் பண்ற நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒன்றை நோக்கி ஓடுங்க, ஏதாவது ஒன்றை நோக்கி நாங்க ஓடைக்குள்ள மனம் அலைப்பாயாது, அங்கால இங்கால போவாது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்போ ஒரு பாகல் மண்டல் எனக்கு காதலிக்கிறதுக்கோ இல்லது இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதுக்கோ அல்லது என்னன்னு சொல்றது, இதுக்கு டைமே எடுக்கிறீங்களே, அதான் உண்மை. என்னடா வாழ்க்கை இப்ப போனா 27 போடணும், அங்கால அவன் இங்கால விமல் ரத்நாயக், அங்கால எங்களுடைய யாரு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், இப்படி மாறி 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 பாராளுமன்றம் இது முடிய போனா கரம்போர்ட் கொடுக்கணும். அந்த ஒரு 4 லட்சம் ரூபாய் தந்திருக்கு, 1 லட்சம் ரூபாய் தான் கரம்போர்ட் கொடுத்துருக்கேன், மிச்சம் 3 லட்சம் ரூபாய் காசு கையில எடுக்குது. அவ்வளவுதான் கையில எடுக்க. அவ எல்லா கிளப்பும் ஆறுதலா, நான் காசு வேண்டி எல்லா கிளப்புக்கும் செய்ய வேண்டிய எல்லாம் செய்வேன், அவசரம் இல்லை. நான் இன்றைக்கு நாளைக்கு செய்ய போறது இல்லை, ஒவ்வொரு இப்ப வரப்போறேன், நாளைக்கு வரப்போறேன், அந்த ஊர்ல அங்க நிக்க போறேன், 5 கிளப்பை சந்திக்க போறேன், 5 கிளப்புக்கும்
ஏதாவது பொருட்களை வேண்டி கொடுக்கத்தான் போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்னடா இவன் பெடியலுக்கு ஏதாவது செய்யணும், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற ஒரு 5 வருஷத்துல வெளியால போய்க்கல, அவங்க நாளைக்கு டாக்டர் இங்க டாக்டர் கையை காட்டணும் ஒரு ஆசை, அவ்வளவுதான். மாநசபையில வைக்கிறதாக இல்லை, அவை அந்த விடயத்தை அரசியல் நாங்கள் அங்க பார்ப்போம். சோ நான் என்ன நினைக்கிறேன் என்றா, இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நோக்கி நாங்க ஓட வேண்டி இருக்கு. ஏதாவது ஒன்று நோக்கி நாங்கள் ஓட இல்லைன்றா வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நோக்கி நான் ஓடுறேன். என்னுடைய கல்யாண வாழ்க்கை போய் அந்த சந்தோஷம் எல்லாம் போய் அந்த காலத்தை எல்லாம் கண்டு கழிச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலுக்கு இல்ல, அல்லது நான் அந்த நேரம் வைத்தியசாலையில வேலைகளே சாவச்சல் இருக்காள் தெரியும், நான் இந்த நேரம் குவார்டர்ஸ்லாம் இருக்கிறேன் போறையில அதுக்குள்ளேயே சுத்தி 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 பேஷன்ஸோட போய் கதைச்சு, அந்த பேஷன்ஸ் வெயிட் பண்ணி கொண்டிருக்க டாக்டர் வரைக்கும் எல்லாருக்கும் போய் பார்த்து கிடக்குறாங்க, கிளிக் எழுதி போட்டு வரதில்ல அவர் ஒரு சந்தோஷம். என்னடா என்னத்தையோ வாழ்க்கையில என்னத்தை செய்ய போறோம், என்ன காண வேண்டிய எல்லாத்தையும் கண்டாச்சு. பேராதன பல்கலைக்கழகத்துல படிச்சினான், கொழும்பு பல்கலைக்கழகத்துல படிச்சினான், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல படிச்சினான். பல்கலைக்கழக காலங்கள்ல ஒரு பிளே பாயாகவே இருந்திருக்கிறேன். நாவே என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லாத்தையும் கண்டிருப்பேன். 40 வயசு என்னோட 10 இயர்ஸ் வாழ விட்டீங்கன்னாலே சந்தோஷம். அதுக்குள்ளேயே 20 வழக்கு போட்டு வச்சிருக்கிறீங்க, என்னோட 10 இயர்ஸ் வாழ விட்டீங்கன்னா சந்தோஷம். இந்த வீடியோவாக இருக்கும் யூடியூப்ல, ஆகவே நாங்கள் போயிடுவோம். சோ நான் நினைக்கிறேன் என்னென்றால், த்ரிஷாவினுடைய இந்த விஜயனுடைய வீடியோ தினம் வெளியால வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவர்கள் செய்யறது பிழை இல்லை. ஏனென்றால் அவரவர்களுடைய வாழ்க்கை, இது ஒருவனுடைய வாழ்க்கை, இது விஜயனுடைய வாழ்க்கை, இது த்ரிஷாவினுடைய வாழ்க்கை, இது சங்கீதாவினுடைய வாழ்க்கை. 27 வருடம் ஒன்றா வாழ்ந்தவர்களுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர். சோ ஆக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு இளமையா தான் இருப்பார். சங்கீதாவால எப்பவுமே இளமையாக இருக்கிறது. பிள்ளை பரவணும், பால் உடுக்கணும், பிள்ளைய பார்க்கணும். ஆகவே விஜய் சங்கீதாவிடம் எதிர்பார்த்தது, கல்யாணம் கட்டைக்கு எதிர்பார்த்தது, விஜயாகவே இப்பவும் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட த்ரிஷாவிட்ட தான் எதிர்பார்க்கிறேன். அவரால் சங்கீதாவால் அவற்றை கொடுக்க முடியாது. சோ அந்த நேரத்துல மனமுறிவுகள் வாரதுகள் சாதாரணம். இதை நாங்கள் பெரிய விடயமா எடுத்து காய்ச்சி கொண்டு தண்டை மனசியை பார்க்க தெரியாத 2 நாட்டை பார்ப்பேன், ஏதோ கதைக்கிறவங்க முழுக்க தண்டை மனசு நியூஸ் எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கே, உண்ட மனசு எதுவும் பார்த்து கொண்டிருக்கான்னு தெரியாது. சோ சும்மா கொமெண்ட் பண்ணாம, முக புத்தகங்கள்ல சும்மா கொமெண்ட் பண்ணி சும்மா குளறி அடிக்காம, என்ன பொறுத்த வரைக்கும் அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் ஒரு விடயத்தை சொல்றேன், இந்த வீடியோ போட்டதுக்குரிய காரணத்தை நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னேன். அது சொல்றேன் என்னடா, அவ்வளவு தப்பு செய்கிறவன் இவ்வளவு வெளிப்படையாக போக மாட்டான். அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான காதலோ என்னமோ விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் நடந்துள்ளதான் இருக்கிறது. ஓகே, தாலியை கட்டிட்டேன், பிள்ளையை பெற்றுட்டேன், சோ இங்கால காதல் என்ன டாக்டர் பே கதைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதான் யதார்த்தம். யதார்த்தவாதி தான் வெகுஜன விரோதியாக இருக்கிறார். நான் ஒரு யதார்த்தமா கதைக்கிறபடியே நீங்க எல்லா பொம்பளை பிள்ளைகளும் என்ன பேச போறீங்க, பேசுங்க, பிரச்சனையில பேசுங்க. ஆனால் இதுதான் யதார்த்தவாதி. இங்கேயும் த்ரிஷாவும் ஒரு பொம்பளை தான். இப்ப பேசுற பொம்பளை த்ரிஷாக்கும் சேர்த்து தான் நிறைய பேசுவோம், ஏன் விஜய்க்கு மட்டும் பேசுறீங்க? சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்த வாழ்க்கையில நாங்கள் வாழ இல்லாம, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப சும்மா ஒரு பொய்யான இதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம்ன்றது என்னுடைய கதை. ஆனா நான் பார்த்திருக்கிறேன் சில கப்பிள்ஸ் 70 வயசு 80 வயசு இப்பவும் கையை பிடிச்சு கொண்டு, அது அந்த காலம், இது இந்த காலம். ஜெனரேஷன் கேப் என்ற ஒன்று வந்திருக்கிறது, காலம் மாறி இருக்கிறது. விஜய் 80s விஜய், நான் குழந்தை பிள்ளையா இருக்கீங்க, விஜய் பாடம் வலிக்கிட்டார், சைலாவாடு ஜிங்கடியாட்டு பாடம் வலிக்கிட்டார். சோ விஜய்க்கே காதல் கேட்கல, வேற ஒருத்தருக்கு கேட்க வேணும்னு நான் சொல்ல விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அது அவனோட தனிப்பட்ட விருப்பமாடா. ஒருத்தனை காதலிக்கிறான், ஒருத்தைய காதலிக்கிறான். இந்த சமூகம் என்ன சொல்லுது என்றால், நீ சீதையா இருக்கணும், நீ ராமனா இருக்கணும் சொல்ற சமூகத்துல இருக்கிற ஒரு நாயாரியும் சீதையாவும் இல்ல ராமனாவும் இல்ல சொல்றா. டே கையோத்து இதுல அசிங்கமா கதைக்க கூடாண்டா ஆசைப்படுறேன். கையோத்து இதுல கொமெண்ட் பண்ற ஒரு நாதாரி நாய் சீதைய அல்லது ராமன் ஒன்று கொண்டு வேணாம். சீதை என்றால் நீ ராமனையை மட்டும் நினைச்சு கொண்டு போகணும், ராமன் என்றால் சீதையை மட்டும் அப்படியே மாட்டான். ஒன்று கொண்டு கையொத்துறா. இதுல ஒரு ஆணோட தான் இந்த வாழ்க்கையில கொண்ட கட்டில பாய்ந்திருக்கிறீங்கன்ற கையொத்து இல்ல. ஏன்னா இது பிராக்டிகல் இல்ல. இந்த நாடு 16 வயசுல 18 வயசுல காதல், கேம்பஸ்ல போனா காதல், வேலை செய்யற இடத்துல காதல், கொழும்புகள்ல வந்திருந்தா புது காதல், புது போற இடங்கள்ல காதல், இப்ப வாட்ஸ்அப் மெசஞ்சர், அது எங்கட சமூகம். நாங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த கற்பனை சமூகம் இல்லை. ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சிருக்கணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காயம். இதையும் சொல்லி போட்டு கடைசியா சொல்றேன், உன் வாழ்க்கையில வர ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு காயம் ராசா. சோ அந்த காயம் நீ சாகும் வரைக்கும் மாறாது. ஒன்றில் நீ காயப்படுவ அல்லது ஒரு ஆளுக்கு காயம் விளைவிப்பேன். சோ அந்த காயங்கள்ல இருந்து தப்புறதுக்கு தான் நான் மேக்சிமம் ட்ரை பண்றேன். நான் யாரையுமே கஷ்டப்படுத்த விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கையில, என்னுடைய பர்சனல் லைஃப்ல கன விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். மனதால ஒருவருடைய வாழ்க்கையில காயங்களை ஏற்படுத்தி ஒருவருடைய வாழ்க்கைய நிற்கதியா விட்டுட்டு போறதுக்கு ஒரு ஆண் விரும்பக்கூடாது. அதான் என்னுடைய உண்மையான கதை. விஜயை பொறுத்த வரைக்கும் சங்கீதா அப்படித்தானே விட்டுருக்கான்னு சொன்ன கேட்டா நான் சொன்ன இல்லை, பிள்ளை வளர்ந்துட்டு, பிள்ளை
லவ் பண்ற வயசுல கேம்பஸுக்கு போற வயசுல பிள்ளை. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய கடமை என்ன முடியல, பிள்ளைகள் இருக்கிறது கல்யாணம் கட்டாம. ஆனால் விஜயும் பாட வேணும், த்ரிஷாவும் பாடவும், சங்கீதாவும் பாடவும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய இந்த வாழ்க்கை இந்த தனிப்பட்டதை விமர்சிக்கிறதுல பிரியோசனம் இல்லை. ஏனென்றால் வெளிப்படையாகவே விஜயும் த்ரிஷாவும் நேற்றைய முன்தினம் ஒரே கலர் உட்பட வந்து இறங்கியிருக்கிறாங்க. அது என்னத்தை சொல்ல வருதுன்னா, இது என்னுடைய சுதந்திரம், இதுல மூக்க நுழைக்காது என்பதுதான் அவர்களுடைய இந்த செய்தி. சோ இந்த செய்தியை நாங்க விளங்கி கொள்ளாம, நாங்க கனவேர் யதார்த்தத்தை விளங்கி கொள்ளாம, இன்னொரு பக்கம் வீட்டை கால் எடுத்து வைக்க தெரியாம வச்ச காலம் அப்படியே வச்சு கொண்டு இருக்கிற கனவேருக்கு இது எரிச்சலா இருக்குது. விஜய் வாழ்றான்டா, அர்ச்சுனா வாழ்றான்டா, என்னேண்டா பேசுறீங்க? விஜய் வாழட்டண்டா, அவன் த்ரிஷா வச்சிருக்கான், என்னேண்டா பேசுறீங்க பாவியர்? என்னையும் பேசுறானுகள், என்னையும் இதே மாதிரி தான் திட்டுறாங்க. நானே வெளிப்படையா சொல்லிட்டேனோ, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை என்னென்றால் ஒரு சில விடயங்களை சொல்லி போட்டு இந்த வீடியோவை நான் அனுப்பிடுறேன். என்னென்றால் நீங்க திட்டுறதால, காகம் திட்டுறதால மாடு சாகாது. சோ மாடு புல்லு தின்னத்தான் போகுது, பகோடா தின்னத்தான் போகுது. காகம் புள்ளையும் தின்னலாது, பகோடாவையும் தின்னலாது, கத்துத்தான் ஆகணும். ஆகவே காகம் காகமாவே இருக்கும், மாடு மாடாகவே இருக்கும். போற புல்லு மாட்டுட்ட போறதையா காட்டுல போறத புல்லு தீர்மானிக்கும். காகம் தீர்மானிக்கலாது, மாடு தீர்மானிக்கலாது. ஆனா மாடு தீர்மானிக்கும் சில நேரங்கள்ல. அவை அடுத்தவண்ட விடயங்கள்ல மூக்க நுழைக்காம, அடுத்தவன் என்ன செய்யறன்னு பார்க்காம, இந்த வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, சந்தோஷத்தை தேடி போக தெரியலையா, பொத்திட்டு விட்டு கிடக்குற பழைய தேதனையும் பழைய சீலையும் போத்துட்டு படு, அவ்வளவுதான் சொல்லலும். சும்மா நாங்கள் விமர்சிக்கல பிரயோசனம் இல்லை. சில பேர் கதைப்பினம் வயசு போனாக்க சொன்ன டாக்டர் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு ஆள் இப்படியான ஒரு கருத்தை இளஞ்சமுதாயத்தை சொல்லிக்கல, எத்தனை சமூகம் இளஞ்சமுதாயம் பாதிக்கப்போ, நான் சொல்றதால யாடா வீடுகள் பாதிக்கப்படுறார்கள். நான் சொல்றதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த வீடியோவை மினிமைஸ்ல போட்டுட்டு இப்ப 3 பேருக்கு சாட் பண்ணி கொண்டிருப்பான். ஏனென்றால் இந்த கேப்ப விளக்குற அளவுக்கு உங்களாலேயும் இயலாது, எங்களாலேயும் இயலாது. நாங்க கூட 80s, நீங்க கூட பூமர்ஸ், பேபி பூமர்ஸ். அவை பேபி பூமர்ஸுக்கும் இது விளங்காது. ஜென்செட் எங்கேயோ போயிட்டுது. அவை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்துல நாங்கள் யதார்த்தமா பார்க்கணும். சும்மா புலம்புறதால, காகங்கள் திட்டுறதால மாடுகள் சாக போவது. சோ த்ரிஷா விஜய் அந்த விடயத்துல வந்து வெளிப்படையாவே வந்து போய் சொல்லி இருக்கிறாங்க சமூகத்துக்கு ஒரு செய்தி. அவன் அவன்ட வேலையை பார்ப்பான், அவள் அவள்ட வேலையை பேர் பாப்பாள், நீ உண்ட வேலையை பேர்ன்றது. ஆகவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க யாராவது பக்கத்து வீட்டு வேலையை பார்த்து கொண்டு இருந்தா 2 இருந்து உங்களோட வீட்டு வேலையை பேருக்கும். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.